ஓம் சிவாய நம. அன்பிற்சிறந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, நம்முடைய ரகசியத்தின் ரகசியம் என்ற சேனலிலே மங்கையராய் பிறக்க நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்றார் கவிமணி. காரணம், அவர்களின் தாய்மை குணம் மற்றும் அன்பு குணத்தால் சிறந்து விளங்கினார்கள். இப்படி தவப்பயனால் மங்கையராய் பிறந்த நாம் சிறந்து விளங்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இப்பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பெண்கள் அதிகாலை எழுந்து தலைமூழ்கி குளித்து மங்களம் நிறைந்த பூசு மஞ்சள் பூசி நெற்றியில் குங்குமப் பொட்டு வைத்து பின் வாசலுக்கு சாணம் தெளித்து பெருக்கி மாக்கோலம் போட்டு வாயில் படியில் விளக்கு ஏற்றி பின் பூஜை அறையில் வீட்டில் உள்ள பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து விளக்கு ஏற்றி தூப தீபம் காட்டி நைவேத்தியமாக பழம் அல்லது கற்கண்டு வைத்து கற்பூரம் காட்டி வணங்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாள் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. இப்படி செய்யும் மங்கையர்க்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்பது பற்றி இப்பொழுது நாம் விரிவாக பார்ப்போம். அதிகாலை விழித்து எழுபவர்க்கு ஆண் பெண் குழந்தைகள் யாரானாலும் அவர்களுக்கு ஆரோக்கியமும் ஆயுள் விருத்தியும் சுறுசுறுப்பும் ஏற்படும். வேலை செல்லும் நேரத்திற்குள் எல்லா வேலையும் முடித்து விடலாம். மேலும் மஞ்சள் பூசி குளிப்பதனுடைய பலன்கள், கை கால்கள் முகம் நிறைய மஞ்சள் பூசி குளிப்பதால் நோய்க்கிருமிகள் அவர்களை அண்டாது. ஏற்கனவே நோய்கள் இருந்தாலும் அது சிறுக சிறுக குணமடைந்து வரும். பூசு மஞ்சள் சுமங்கலி பெண்களுக்கு தனித்தனியாக இருக்க வேண்டும். ஒரு சுமங்கலி பெண் பூசும் மஞ்சளை இன்னொரு சுமங்கலி பெண் பூசி குளித்தால் முகத்தில் வங்கு என்ற தேமல் வரும். இந்த வங்கு வரும்போது அதிர்ஷ்டம் வந்தால் போகும்போது பெருத்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் தரும். வரும்போது தரித்திரத்தை தந்தால் போகும்போது நன்மை ஏற்படும். அந்த வங்கு வந்தால் எப்போது மறையும் என்பதை சொல்ல முடியாது. இருப்பினும் சீக்கிரத்தில் மறைய நம் முன்னோர்கள் சொன்ன வழிமுறை ஒன்று உண்டு. அது என்னவென்றால், குளித்து முடித்து உடை மாற்றி அவர்கள் கழற்றிய உள்ளாடையான பாவாடையில் தினசரி முகம் துடைக்க வங்கு சீக்கிரத்தில் மறையும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதிலிருந்து தனித்தனி பூசு மஞ்சள் பயன்படுத்த வேண்டும் என்பது தெளிவாகிறது. வெளியில் சென்று சில நாட்கள் தங்குவதால் தனி மஞ்சளையே பயன்படுத்த வேண்டும். அடுத்து வாசலில் சாணம் தெளிப்பதால் நோய்க்கிருமிகள் வீட்டிற்குள் உள்ளே வராது. மாக்கோலம் இடுவதால் சில உயிர்களுக்கு அன்னதானம் செய்த பலனும் புண்ணியமும் அந்த மங்கையர்க்கு சேரும். செலவும் குறைவு. வாயில் படியில் விளக்கு ஏற்றுவதால் இருள் விலகி ஒளி ஏற்படுவது போல தரித்திரம் விலகி லட்சுமி கடாட்சம் ஏற்படும். விளக்கின் ஒளியில் பார்த்து உள்ளே வந்த மகாலட்சுமி வெளியே செல்லாமல் வீட்டின் உள்ளேயே வாசம் செய்வாள். நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டு வைக்காமல் நல்ல தரமான குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். ஒரு சிலருக்கு குங்குமம் வைத்து நெற்றியில் கரை தெரியும். அந்த கரை திருநீற்று பத்திரம் என்று சொல்லும் இலையின் சாறு அந்த கரை மீது தினம் தடவ கரை மறையும். நெற்றியில் மஞ்சள் வைத்து குங்குமம் வைக்கலாம். சாந்து வைத்து அந்த ஈரத்திலேயே குங்குமமும் வைக்கலாம். இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் மாதவத்தால் பிறந்த மங்கையர்க்கு வாய்ப்பாகிறது. அதனால்தான் நம் புராணங்களில் பொறுமைக்கு பூமாதேவி என்றும் கல்விக்கு சரஸ்வதி என்றும் செல்வத்திற்கு மகாலட்சுமி என்றும் வீரத்திற்கு மகாசக்தி என்றும் சொல்வார்கள். மீனானது தண்ணீரில் முட்டையிட்டு கொண்டே செல்லும். பின் திரும்பி தான் இட்ட முட்டையை திரும்பி பார்க்க முட்டைகள் எல்லாம் குஞ்சுகளாகிவிடும். மீனின் கண்ணுக்கு அத்தனை சக்தி உண்டு. அதனாலேயே அனைத்து உயிர்களுக்கும் அருள் வழங்கும் அன்னையை மீனாட்சி என்றும், குற்றம் குறைகள் செய்தாலும் அன்பால் மன்னித்து அருளும் தன்மையினால் காமாட்சி என்றும், உலகத்தில் எந்த இடத்திலிருந்து நாம் கடவுளை நினைத்தாலும் அங்கிருந்தே நமக்கு அருள் வழங்கும் விசாலமான கண்களை உடைய விசாலாட்சி என்றும் நம் புராணங்கள் சொல்கின்றது. இத்தகைய பெண் குலமான மங்கையராய் பிறக்க நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்த இதில் உரைத்த வழிமுறைகளை பின்பற்றி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வோம் என்று கூறி இவ்வுரையை நிறைவு செய்கின்றோம். இவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் ஷேர் செய்யும்படி கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம.